இப்போ புதுசா என்ன அப்படின்னா அமைச்சர் நேரு ஒன்று சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு வருவாரு. விஜய் வந்து சட்டசபையில் எப்படி வந்து அப்பாவை காணும்னு ஒன்று ஆக்ஷன் பண்ணார்ல, அது வந்து பெர்சனலாக ஸ்டாலினை வந்து பாதிக்கிற மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுன்னா அதிமுகவை கண்டிச்சு எதுவுமே பேசல. அவர் மேடையிலையுமே அதிமுகவில் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கிறார். இபிஎஸ் கூட சிரிச்சாரு. அப்போ அவங்க வந்து அதிமுக வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் அணுகுறாங்க. ஆனால் தேர்தல்னு வரும்போது ஒரு மும்முனை போட்டி 4 முனை போட்டியா மாறும். அதே மாதிரி அதிமுக வந்து ஜெயிச்ச தொகுதிகள் அவங்களுக்கு இது வந்து வாழ்வாசவ போராட்டம் ஒரு மான பிரச்சனையா மாறும். திமுகவுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா சவால் விட்டுருக்காங்க. திமுகவும் போட்டி கடுமையாக தான் இருக்கும். சார், அப்போ இடைத்தேர்தலில் முக்கிய பிரமுகர்களான திமுக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான் அப்படின்னு இவங்க எல்லாருமே இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். பரபரப்பாக பேசிட்டு இருந்தோம் நிறைய விவாதங்கள் இடைத்தேர்தல் பற்றி. இப்போ புதுசாக என்ன அப்படின்னா அமைச்சர் நேரு ஒன்று சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு வருவாரு. அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து சட்டசபையில் எப்படி வந்து அப்பாவை காணும்னு ஒன்று ஆக்ஷன் பண்ணார்ல, அது வந்து பெர்சனலா ஸ்டாலினை வந்து பாதிக்கிற மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து திமுகவுக்காரர்களை ரொம்ப கோவப்படுத்திட்டு, ஏன் வந்து நம்ம தலைவரே தோந்து போயிட்டாரு, அதை வந்து இவங்க சட்டசபையிலே கிண்டல் பண்றாங்களே. அரசியல் கூட்டத்தில் கிண்டல் பண்றது வேற, சட்டசபையிலே கிண்டல் பண்ணி அதை சட்டசபை அவை குறிப்பில் வர ஏறிடுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இந்த டைம்ல தான் வந்து என்ன சொல்றாருன்னா, கேஎன்ஆருக்கு வந்து ஏற்கனவே ஆசை. ஏன்னா அவரே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு கடைசி நேரத்தில். அப்படி இருந்தும் வந்து திருச்சியில வந்து நீங்க நில்லுங்க, திருச்சி ஈஸ்ட்ல வந்து நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி அம்பாசமுத்திரத்துல நீங்க நில்லுங்கன்னு அப்பாவும் வந்து கூப்பிட்டுருக்காரு. இப்ப இந்த 2 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில முக ஸ்டாலினை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து அவங்களுக்கு வருது. இதுல கேஎன்ஆர் அவர்களுடைய காய்நகரத்துல இன்னொன்னு இருக்குது. ஏன்னா திருச்சியில வந்து இவர் அன்பில் மகேஷ் வந்து போட்டி போட போறதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. அப்போ அன்பில் மகேஷுக்கு பதிலாக முக ஸ்டாலினே நின்றுட்டாரு அப்படின்னா, அன்பில் மகேஷ் சீனுக்கு வரமாட்டாரு. ஸ்டாலின்னா கட்சிக்காரங்க எல்லாரும் மொத்தமா வேலை செய்வாங்க. சட்டசபைக்கும் அவர் போயிடுவார். அங்க போய் விவாதத்துல பங்கேற்கிறது அதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா விஜயகாந்த் வந்து சட்டசபைக்கு போகாம ரொம்ப நாள் இருந்தாரு. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி வந்து ரொம்ப நாள் சட்டசபைக்கு போகாம இருந்தாரு, அவர் உடல்நல காரணத்தினால. அப்படி வந்து நீங்க எம்எல்ஏ ஆயிட்டு கூட சட்டசபைக்கு போகாம இவங்களோட சந்திக்காம கூட இருக்கலாம், மக்கள் பணியை வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில முக ஸ்டாலினை வந்து திருச்சி கிழக்கு தொகுதி அல்லது அம்பாசமுத்திர தொகுதியில நிப்பாட்டதுக்கான கடுமையான வேலைகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது நெகட்டிவா மாறிடக்கூடாது. ஒரு ஆளுமையான தலைவர் குளத்தூர்ல தோத்தது கூட பெருசா வராது, இடைத்தேர்தல் நின்று தோத்துட்டா அது பெரிய அடியா மாறிடும் அப்படிங்கனால அது வந்து ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்யறாங்க. அப்படி திருச்சி கிழக்கு தொகுதியில ஒரு நின்றுட்டாரு அப்படின்னா எப்படி சார் சவால் எப்படி இருக்கும் ஆளுங்கட்சிக்கு? அது வந்து போட்டி கடுமையாக இருக்கும். ஏன்னா வந்து ஆளுங்கட்சியில இருந்து லாரன்ஸ், அப்புறம் சகாய ரிட்டையர்டு அவங்க, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பா கிருஷ்ணன் அல்லது கூப்பா கிருஷ்ணன் அவங்களோட பையன், இந்த மாதிரி வேட்பாளர் வந்து பெரிய இதுல தான் போய்கிட்டு இருக்குது. டிவிகேல ஒரு 6 தொகுதிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பேராவூரணி திமுக எம்எல்ஏவும் சங்கராபுரம் அதிமுக எம்எல்ஏவும் டிவிகேக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பேச்சு வேற போய்கிட்டு இருக்குது. மதிமுக கிட்டத்தட்ட தாவேகா நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பெரிய தலைவர்கள் வந்து இறங்குவாங்க. இடைத்தேர்தலில் சீமானே கூட போட்டி போடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் கூட போட்டி போடுவாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்ப சீமானே இறங்குவார். அதே மாதிரி பெருந்துறை தொகுதிகளில் அண்ணாமலையை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் முயற்சி பண்றாங்க. ஈஸ்வரன் முன்னாள் எம்எல்ஏ, அவரை பெருந்துறையில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கரூர் தாராபுரத்துல வந்து ஜான் பாண்டியனை வந்து அதிமுக கூட்டணியில நிப்பாட்டணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு பேச்சு வேற போய்கிட்டு இருக்குது. மதுராந்தகம் தொகுதியில வந்து பனையூர் பாபு, இவரு மல்லை சத்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை வந்து இறக்கி விடணும் திமுக சார்பா அதிமுக சார்பா பெரிய தலைகளை வந்து இடைத்தேர்தல் நிப்பாட்டணும். ஈரோடுல வந்து ஈவிகேசி இளங்கோவன் நின்னார்ல, அது மாதிரி பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அந்த போட்டி வந்து இன்னும் கடுமையாகும். நம்ம எதிர்கட்சிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொது வேட்பாளராக அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வந்து போய்கிட்டு இருக்குது. அப்ப எல்லாருமே விஐபிகளா போகும்போது டிவிகேல வந்து யாரு நிப்பாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. ஏன்னா எல்லா தொகுதியிலையுமே வந்து சாதாரண ஆட்களை போட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ வந்து போட்டி கடுமையா இருக்கும்.
டிவிகே மேல யாருமே விமர்சனம் பண்ணல, டிவிகே எதிர்த்து யாருமே பிரச்சாரம் பண்ணல. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பிரச்சாரம் பண்ணல. இப்போ சட்டசபையில கூட விஜய் பேசும்போது கூட அதிமுகவை கண்டிச்சு எதுவுமே பேசல. அவர் மேடையிலயுமே அதிமுக கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கிறார். இபிஎஸ் கூட எதிர்த்தாப்புல சிரிச்சுட்டு. அப்போ அவங்க வந்து அதிமுக வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் அணுகுறாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் வரும்போது வந்து 4 முனை போட்டியா தான் வரும். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே இந்த 4 பேருமே வந்து கடுமையான போட்டியில இறங்குவாங்க. அப்படிங்கும்போது வந்து டிவிகே ஆளுங்கட்சியான தாவேகா மேலதான் அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்து வைப்பாங்க. அந்த வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால விஜய பற்றி மட்டும்தான் விமர்சனம் பண்ணாங்க. இப்ப இந்த டிவிகே வேட்பாளர் யாரு அவங்க மேலேயும் விமர்சனம் வைப்பாங்க. இப்ப இதையெல்லாம் சமாளிச்சு யாரு நுட்பக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒட்டுமொத்த தொகுதியிலுமே விஜயை முன்னிறுத்தியே வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இந்த 6 தொகுதியில ஆளுங்கட்சிக்கு அது ஒரு எளிதா அமையாதா? அதுதான் அந்த தொகுதி நிலவரத்தை பொறுத்து மாறும். ஏன்னா விமர்சனங்கள் அதிகமா இருக்கும், குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கும். இப்போ விராலிமலையில ராஜினாமா செஞ்ச விஜயபாஸ்கர் கூட நிறைய வீடுகளுக்கு வந்து பரிசு பொருள் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அவர் டிவிகேல போய் சேர்றாரு. அவருக்கு ஒரு இதுல வந்து சுயேட்சை நின்று ஜெயிச்சுட்டு கூட போலான்னு இது பண்ணாரு. இப்போ டிவிகேல சேர்றாரு. இப்போ இந்த 6 தொகுதி அப்படிங்கிறது நம்ம எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ எண்ணிக்கை அதிகமாவது போட்டியும் கடுமையா இருக்கும். டிவிகே அரசுக்கு வந்து 1 தொகுதி 2 தொகுதி தோந்தா கூட அது வந்து ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியா வந்து பார்க்கப்படும். அதே மாதிரி அதிமுக வந்து ஜெயிச்ச தொகுதிகள் அவங்களுக்கு இது வந்து வாழ்வாச போராட்டம் ஒரு மான பிரச்சனையா மாறும். திமுகவுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா சவால் விட்டுருக்காங்க. திமுகவும் கடுமையா போட்டி கடுமையா தான் இருக்கும். கூட்டணியில இருந்த கட்சிகள்லாம் இப்போ வந்து தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இப்போ ஆராசா கூட சொல்லியிருக்காரு தனிச்சு நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா? இடைத்தேர்தல் வந்து கூட்டணியை வச்சு பெருசா எதிரொலிக்காது. இடைத்தேர்தல் வந்து 4 முனை போட்டியா தான் இருக்கும். 4 முனை போட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத களத்தினுடைய நிலவரத்தை பொறுத்து வேட்பாளரை பொறுத்து மாறலாம். சார், அப்போ இடைத்தேர்தலில் முக்கிய பிரமுகர்களான திமுக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான் அப்படின்னு இவங்க எல்லாருமே இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பிரச்சார பீரங்கியா இறங்குவாங்களா, வேட்பாளரா இறங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம அந்த வேட்பாளர் அறிவிப்பப்போ நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இடைத்தேர்தல் நிலவரம் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுடைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி.